Welcome friends, நம்ம Drona Walkover Engineering channel 500 subscribers ரீச் பண்ணிடுச்சு. இதுவரைக்கும் சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. இதே மாதிரி மேலும் சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனல் வந்து பார்த்தோன்னா இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய சஜஷனை வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா டாபிக்ல டவுட்னா கமெண்ட் பண்ணுங்க. அதுக்குண்டான வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. Hello friends, welcome to Drona Walkover Engineering. டிப்ளமோல இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸ் 1ல யூனிட் 1ல இருக்கிற டைமென்ஷனிங் சாப்டர் அதை பற்றி தான் பார்த்துன்னு இருக்கோம். ஸோ இந்த டயக்ராம் பாருங்கள். இதில் வந்து பார்த்தோன்னா லென்த்து வந்து 110 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து அடுத்த டைமென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க 125, 100 இந்த டைமென்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது பெரிய சர்க்கிள் டயாமீட்டர் வந்து 80, சின்ன சர்க்கிள் டயாமீட்டர் வந்து பார்த்தோன்னா 16. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா 110 mm நம்ம ஒரு லைன் போட்டுக்கணும். ஸோ 110 mm அளவெடுத்து ஸ்கேல், அதாவது நீங்கள் மினி டிராஃப்டர் இல்லைனா செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்தோன்னா லென்த்து போட்டுருங்க. ஓகேங்களா? 110 mm அதுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த கட்டிங் ஏரியா வருது. அந்த கட்டிங் வந்து பார்த்தோன்னா டைமென்ஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னா 125 லென்த் இருக்குது, 100 லென்த் இருக்குது. ஸோ இதில் 125ல் 100 போச்சுன்னா எவ்வளோ? 25. ஸோ அந்த கட்டிங் ஏரியா வந்து பார்த்தோன்னா 25 தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 25க்கு மேலே ஒரு கோடு போட்டுருங்க. அதேமாதிரி கீழேயும் அதே மாதிரி ஒரு கோடு போட்டுருங்க. ஸோ அதுக்கப்புறம் வர அந்த கீழே லென்த்து வந்து பார்த்தோன்னா எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோன்னா 15 கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே 15 இருந்தால் மேலேயும் எவ்வளோ தான் இருக்கும்? 15 mm தான் இருக்கும். அந்த 50 mm அளவுக்கு மார்க் பண்ணிங்க. மேலேயும் ஒரு கோடு, கீழே ஒரு கீழே போட்டுருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா 100 mm கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த கட்டிங் ஏரியாவிலேருந்து பார்த்தோன்னா 100 mm டிஸ்டன்ஸில் தான் வந்து பெரிய சர்க்கிள் சென்டர் இருக்குது. ஸோ அந்த 100 mm வரைக்கும் என்ன பண்ணுங்கன்னா ஒரு கோடு போட்டுருங்க. ஓகேவா? 100 mm வரைக்கும் கோடு போட்டுருங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணால் அந்த 100 mm வரைக்கும் கோடு போட்டலாம். ஸோ அதில் அங்கே ஒரு லைட்டாக ஒரு ஹரிசாண்டலாக வெர்டிகலாக ஒரு லைன் போட்டுருங்க. இது எதுக்குன்னா சென்டர் பாயிண்ட் அந்த இது கண்டுபிடித்து சர்க்கிள் வரைகிறதுக்காக நம்ம ஒரு லைட்டாக ஒரு வெர்டிகலாக ஒரு லைன் போட்டுருங்க. சென்டரில் ஒரு சர்க்கிள் வரைகிறதுக்கு என்ன பண்ணால் இதோடைய மொத்த அளவு வந்து பார்த்தோன்னா 80ல் வந்து பாதி 40ல் மார்க் பண்ணிவிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு ஒரு சர்க்கிள் வரையணும். அந்த சர்க்கிள் டயாமீட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா டயாமீட்டர் வந்து 40. அப்போ ரேடியஸ் வந்து எவ்வளோ இருக்கும்? 20 mm ரேடியஸ். 20 mm ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அவுட்டரில் ஒரு பெரிய ரேடியஸ் இருக்குது. ஸோ அதனுடைய டயாமீட்டர் வந்து பார்த்தோன்னா 80. அப்போ ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? 40 இருக்கும். ஸோ 40 mm ரேடியஸ் வச்சு வந்து பார்த்தோன்னா அவுட்டரில் ஒரு பெரிய கர்வ் வந்து வரையணும். ஸோ அது எவ்வளோ எடுக்கணும் பார்த்தோன்னா எவ்வளோ டைமென்ஷன் வந்து எடுக்கணும் பார்த்தோன்னா 40 mm வந்து அளவு எடுத்துட்டு அந்த அவுட்டர் பெரிய கர்வ் இருக்குல்ல அது வந்து நம்ம வரையணும். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பெரிய கர்வ் வந்து இந்த மாதிரி வரும். வந்துட்டு அப்புறம் என்ன பண்ணோம்னா சின்ன டயாமீட்டர் சர்க்கிள் வந்து போடணும். அது எப்படி பண்ணணும்னு வந்து பார்த்தோம்னா பெரிய சர்க்கிள் டயாமீட்டர்லேருந்து அங்கேருந்து ஒரு சென்டர் லைனில் பெருசாக ஒரு லைன் போட்டுருங்க. அப்படியே லைட்டாக போடுங்க. கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சின்ன சர்க்கிள் டயாமீட்டர் சென்டர் வந்து பார்த்தோன்னா 55 mm தள்ளி இருக்குது. ஸோ 55 mm ஒரு கோடு போட்டுருங்க. ஸோ 55 mm தள்ளி ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணுங்க. அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அதை சர்க்கிள் போட போகிறோம். ஸோ அதனுடைய சர்க்கிளோட டயாமீட்ரு எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தோன்னா 16 mm டயாமீட்டர். ஸோ 16 mm டயாமீட்டர்னா நம்ம வந்து காம்பஸில் போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ப்ரோ சர்க்கிள் யூஸ் பண்ணி ஈஸியாக வரைஞ்சிடலாம். ஸோ இதில் வந்து ரேடியஸ் வந்து 8 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள்.
இதுதான் வந்து 8 mm கோட சர்க்கிள். 8 mm ரேடியஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 8 mm ரேடியஸோட சர்க்கிள். இதை பேஸ் பண்ணி நம்ம போட்டுடலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இதில் வந்து பார்த்தோன்னா இது வந்து சர்க்கிள் வந்து சென்டராக வச்சுட்டு நம்ம வரைஞ்சிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் வரைகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த ப்ளஸ் போட்டுருங்க. ஓகேங்களா? சென்டர் பாயிண்ட்டுக்கு ப்ளஸ் போட்டுருங்க. இந்த மாதிரி வந்து இந்த பக்கம் ஒரு ப்ளஸ் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த ப்ரோ சர்க்கிள் வந்து பார்த்தோன்னா சென்டராக வைங்க. அந்த ரேடியஸ்க்கு வந்து 8 இருக்குது ரேடியஸு. ஸோ அப்போ டயாமீட்டர் வந்து பார்த்தோன்னா 16 வரும். ஸோ அதை வந்து சென்டராக வச்சு நம்ம ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். அந்த ப்ளஸ் குறிக்கு ப்ரோ சர்க்கிளில் மார்க் பண்ணியிருப்பாங்க சென்டர் பாயிண்ட்டு. அந்த சென்டர் பாயிண்ட்டும் நாம் வரைஞ்ச சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக மிங்கிள் ஆகுதான்னு பாருங்கள். பார்த்துட்டு ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா டைமென்ஷன் ப்ரொசீஜர் படி நம்ம டயக்ராம் வரையிறது. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா ஆப்ஜெக்ட் வந்து இப்படி தான் நம்ம வரையணும். இதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் பார்த்தோன்னா டைமென்ஷன் வந்து மார்க் பண்ணிடணும். ஸோ ஃபைனலாக டயக்ராம் வந்து இப்படி தான் வந்து நம்ம மார்க் பண்ணோம். ஸோ இந்த லென்த்து வந்து பார்த்தோன்னா 110 mm. ஸோ அதுக்கு ஏரோ மார்க் போட்டு டைமென்ஷன் வந்து மார்க் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பார்த்தா ஹரிசானில் இருக்கிற டைமென்ஷன் வந்து பார்த்தோன்னா மொத்த லென்த்து வந்து பார்த்தோன்னா 165 அதை மார்க் பண்ணுங்கள். அது இங்கேருந்து இந்த லென்த்து பார்த்தோன்னா 25. அதே மாதிரி இங்கேருந்து இந்த சென்ட்ரு சர்க்கிள் வரைக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 100. ஸோ ஃபஸ்ட்டு எப்பவுமே வந்து சின்ன டைமென்ஷன் 25, 100 போட்டுட்டு பெரிய டைமென்ஷன் வந்து பின்னாடி போடணும். ஸோ அந்த மாதிரி அது வந்து டைமென்ஷன் ப்ரொசீஜர். ஸோ இந்த டைமென்ஷன் ப்ரொசீஜர்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து 15 மார்க் கிடைக்கும். நம்ம சேனல்லே வந்து பார்த்தோன்னா இன்ஜினியரிங் பேசிக்ஸ் பார்ட் 3 வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தோன்னா டைமென்ஷன் ப்ரொசீஜர் வந்து இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா 2 சர்க்கிள் டயாமீட்டர் வந்து மார்க் பண்ணோம். ஸோ இதனுடைய டயாமீட்டர் வந்து 16. ஸோ ஏரோ மார்க் 2 பக்கம் போட்டுட்டு அப்படியே இது பேர் வந்து பார்த்தா லேடர் லைன் அப்படியே எடுத்துன்னு வந்துட்டு டயாமீட்டர் 16 மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சர்க்கிளோட டயாமீட்டர் வந்து பார்த்தோன்னா 40 அதை மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இதனுடைய பெரிய சர்க்கிள் டயாமீட்டர் வந்து பார்த்தோன்னா 18 வரும். பட் இது நம்ம ஒரே ஏரோ மார்க் தான் போடுறோம். ஆஃப் சர்க்கிள் வந்து பார்த்தோன்னா ரேடியஸ் சொல்லுவோம். ஸோ அதனுடைய ரேடியஸ் வந்து பார்த்தா 40. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா இதோடைய லென்த்து வந்து பார்த்தோன்னா 15. ஸோ அதை வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டுட்டோம்னா நமக்கு 15 மார்க் கிடச்சிரும். இந்த அவுட்டர் ஆப்ஜெக்ட் இருக்குங்களா, இந்த அவுட்டர் ஆப்ஜெக்ட் மட்டுமே நீங்கள் கரெக்டாக வரைஞ்சாவே உங்களுக்கு வந்து 10 மார்க் கிடச்சிரும். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் வேற ஒரு டயக்ராம் வந்து எப்படி வரையலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். தேங்க்யூ. எங்களை நீங்கள் ஃபேஸ்புக், யூடியூப், இன்ஸ்டாகிராம் மூலமாக ஃபாலோ பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.